ஒரு ஓமை வரும். தளிரடி மென்னகை தாதிவள்தார் காலைக்கு களிமைகள் சுற்றம் போன்ற கல்யாணம் செய்தளித்தார் அப்படிம்பார். அம்மாவுக்கு ஓமை சொல்லுகின்ற பொழுது மயிலுக்கு ஓமையாக சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். பரமதத்தனுக்கு ஓமை சொல்லுகின்ற பொழுது காளைக்கு ஓமையாக சொல்லுவார். இயற்கையாகவே பறவை ஜாதிக்கும் விலங்கு ஜாதிக்கும் ஆகாது, பொருத்தம் இல்லை. இன்னொன்று என்னென்னா, மயில் தேவையில்லாத போது தன்னுடைய அந்த இதையெல்லாம் உதுத்துரும், தொகையெல்லாம் உதுத்துரும். அந்த ஆற்றல் மயிலுக்கு உண்டு. அதனால் காரைக்கிழமை நாளைக்கு என்ன செய்ய போகிறாங்க, இவனுக்காக தாங்கி இந்த உடம்பு இனிமேல் வேண்டாம் என்று சொல்லி அந்த சதையெல்லாம் உதுக்க போகிறாங்க. சதையெல்லாம் உதிர்த்து அவங்க எலும்பும் தோலுமாக அந்த சிவகணங்களில் ஒன்றாக மாற போகிறாங்க. அதை ஆரம்பத்திலே சொல்லிடுறார் சேக்கிழார் பெருமான். ஆமாம், அதுதான் பெரிய ஓமை. அது காளை அப்படிங்கிறது பரமதத்தனை காளைக்கு ஓமையாக சொல்லிடுறார். அவன் வேறு திருமணம் செஞ்சுட்டு போயிடுறான். ஆனால் அம்மா அந்த உடம்பினுடைய சதைப்பொதியெல்லாம் உதிர்ப்பாங்க. மயிலுக்கு அந்த ஆற்றல் உண்டு. மயிலுக்கு தேவையில்லாத பொழுது தன்னுடைய தொகையை உதிர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ஓமை வருங்க. தளிரடி மென்னகை தாதிவள்தார் காலைக்கு களிமையில் சுற்றம் போட்ட கல்யாணம் செய்தளித்தார் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த திருமணம் பேசுகின்ற பொழுது அந்த ஓமை சொல்லிடுறார். இது பொருந்தாத உறவு என்று சொல்லி அப்போவே வந்துடும். இதெல்லாம் வேறு யாரும் சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சேக்கிழார் பெருமான் பூத்த பெருமானுடைய திருவருளால் சொல்கிறார். அதெல்லாம் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார் என்று சொல்கிறார். நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞாழும் உய்ந்திட நன்னினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இன்னொரு இடத்துல சொல்வார். அதாவது அவர் பார்த்த உடனே நம்மளை தாக்கிறதுக்கு தான் வரா அப்படிங்கிறது எதிரிங்கிறத அவர் தெரிஞ்சிட்டார். தெரிஞ்சாலும் கூட வேடம் இருந்ததுனால அவர் அவருக்கு தெரியாததெல்லாம்